நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் கூட என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த இந்த ஆட்சியை கொண்டு வருவதற்கு நீங்கள் குறிப்பிட்டது போல 72 வருடங்கள் மட்டும் இல்லை, பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களையும் யுவதிகளையும் இழந்த ஒரு அரசியல் கட்சி, ஒரு ஆயுத போராட்டத்தோடு அதிகம் பரிச்சயமான ஒரு அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் இதுக்கு ஒரு காத்திரமாக இது ஒரு இடதுசாரி மரபை கொண்டிருக்குன்னு சொன்னா அது ஒரு தனித்துவமான ஒரு சித்தாந்தத்தை வலிமையாக தனக்குள்ளே வலிந்து கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு கட்சி என்ற அடிப்படையில் தான் இதன் 159 ஆசனங்களுடைய இருப்புக்கு பின்னால் இருந்த மிக முக்கியமான காரணம். அதை கடந்து தென்னிலங்கையில் காணப்பட்ட ஏனைய சக்திகள் அல்லது தென்னிலங்கையினுடைய முன்னைய ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறைகள் இவ்வாறான ஒரு 159 ஆசனங்களை இது பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அன்ர குமாரசாநாயக்க அவருடைய ஆளுமை அல்லது அவருடைய அந்த மொழி லாங்குவேஜினுடைய அந்த இயல்பூக்கத்தன்மை, அந்த பர்சனாலிட்டி போன்றவை பெருமளவுக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மையை மக்களிடம் ஏற்படுத்தியதனுடைய விளைவு தான் உண்மையில் இந்த மாற்றத்துக்கான அடிப்படை காரணம். ஆனால் இந்த மாற்றத்தை தக்க வைத்துக் கொள்வதும் மாற்றத்தை ஒரு நீண்ட நிலையான இருப்புக்குள் கொண்டு செல்வதற்குமான உத்திகளை இந்த அரசாங்கம் பெருமளவுக்கு கையாள தவறுகிறது என்பதை கண்கூடாகவே அல்லது வெளிப்படையாகவே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று பொருளாதார நெருக்கடி. இப்ப பொருளாதார நெருக்கடி சார்ந்த உரையாடலை எல்லோரும் முன்வைக்கின்ற போது இலங்கை உலகத்தால் கைவிட்டு விடுமான்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் நான் நிச்சயமாக கருதுவேன், இலங்கை பெருமளவுக்கு உலகத்தால் கைவிடப்படுகின்ற ஒரு நிலைமை ஏற்படாது. அதனுடைய அமைவிடம் அதுக்கான முக்கிய காரணம். ஒன்று சீனா, இந்தியா, அதே போன்ற அமெரிக்கா போன்ற நாடுகள், IMF போன்றவற்றினுடைய நிதி ஊட்டங்களுக்குள்ளால் பெருமளவுக்கு இலங்கை தன்னை தக்க வைத்துக் கொள்ளும். ஆனால் சாதாரண மக்கள், சாமானியனுடைய இருப்பு குறித்துடைய அவனுடைய பொருளாதார இருப்புக்குரிய அவனுடைய வாழ்வியலுக்குரிய கட்டமைப்பு முறைகள் எப்படி இருக்க போகிறது என்பதுதான் மிக முக்கியமானது. எப்போதும் இலங்கை தங்கி இருத்தல் அல்லது எப்போதும் இலங்கை மீண்டெழுதல் என்ற உரையாடலை இது செய்யுமாக இருந்தால் இந்த சாமானியனுடைய இருப்பு அவ்வாறான ஒரு சூழலை தரும் என்றது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அது வேகமாக ஒரு மாற்றத்தை பற்றிய சிந்தனைக்குள் அது கொண்டு செல்வதற்கான ஒரு நிலையை தவிர்க்க முடியாமல் ஏற்படுத்தும் என்றுதான் நான்